இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து செக் பண்ண போகிறோம். மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் செக் பண்ணுற பிளேஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சிம்பிள் இருக்கா? ஸோ இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாமே ஓம்ஸ் நம்ம செக் பண்ணுற பிளேஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த வேல்யூவில் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 ஓம்னு இருக்குல்ல, ஸோ இதை வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 200 ஓம் வச்சோம்னா நம்ம 200க்குள்ள இருக்கிற எல்லா ரெசிஸ்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் இருக்குல்ல, இந்த டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5.5 வருது. ஸோ அப்போ இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா 5 ஓம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மில்லி ஓம்ஸ் வருது. ஓகேவா? 5 ஓம்ஸ், அதுக்கப்புறம் அந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து மில்லி ஓம்ஸ்ன்னு நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓம்ஸும் 5 மில்லி ஓம்ஸும் வருது. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5.5 மில்லி ஓம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்படி தான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம செக் பண்ணணும்.